எஸ்ஜேகே ரெஸ்லிங் கமல். ஸோ நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அன்கிள் ஹார்டியை பற்றி தான். அதாவது நம்மளுடைய ஒயிட் சிக்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டலில் பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட் போடுறாங்க. ஸோ ஐ ட்ரை டு வார்ன் யூ அப்படிங்கிற மாதிரி, அதாவது நான் உங்களை வார்ன் பண்ணதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு வார்னிங் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா போன வாரம் நடந்த மண்டே நைட் ராலி பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, நம்மளுடைய மிஸ்ஸு பார்த்திங்கன்னா துரோகம் அடிச்சிட்டாரு நம்மளுடைய அன்குல் ஹார்டியை. ஸோ அவர் பார்த்திங்கன்னா கடத்திட்டு போய் அவரை பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக மிஸ்ஸு பார்த்திங்கன்னா பயந்து வந்து, ஸோ நம்ம இவர்கிட்ட சொல்லுவார் கெய்ரன் கிராஸ் தான். ஆனால் கெய்ரன் கிராஸ் சொல்லதை கேட்காம பார்த்திங்கன்னா ரிங்குக்குள்ளே வந்துடுவார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அன்குல் ஹார்டிக்கு துரோகம் பண்ணதெல்லாம் தெரியும். ஸோ நான் அதுக்காகனா ஒரு ரியாக்ஷனை தான் பார்த்திங்கன்னா இப்போ அன்குல் ஹார்டி சொல்லியிருக்காரு. நான் உங்களை பார்த்தீங்கன்னா வார்ன் பண்ண நினச்சேன், ஆனால் நீங்கள் உங்கள் எல்லையும் மீறிட்டீங்க. ஸோ இதுக்கு மேலேயே என்னோடய ஆட்டத்தை பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எச்சரிச்சு விட்ருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸோட டீஸ், அதாவது ரிட்டர்ன் டீஸ் பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 2017 உள்ள காடஸ் அலெக்சா பிளஸை நம்ம இதுக்கு மேலே பார்க்க போகிறோமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த காடஸ் கேரக்டரோட ஃபோட்டோ எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ரீப்ளை பண்ணியிருக்கிறாங்க நம்மளோட அலெக்சா பிளஸ் ஜஸ்ட் யூ வெயிட், அதாவது கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதனால கூடி சீக்கிரம் கூட அலெக்சா பிளஸ் ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க அந்த காடஸ் கிம்மிக்கில் வருவாங்களான்னு சொல்லி தெரில. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் சிக்ஸ் வேறு இருக்குது. ஸோ அதில் சேருவாங்களா இல்லை அதை தனியாக விட்டுட்டு காடஸ் கேரக்டர் பண்ணுவாங்களாங்கிறத பொறுத்து பார்க்கணும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிட்டர்ன் கூடி சீக்கிரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் இருந்து தெரிய வந்திருக்கு. அடுத்ததாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா WWE ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு போக போகுது. ஸோ இதனால் இப்போதைக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரூமராக போயிட்டுருக்கிறது என்னன்னா, நம்மளுடைய ராயல் ரம்பிள் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் நடக்க போகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் மென்ஸ்க்கான ராயல் ரம்பிள் மேட்ச் இருக்குல்ல. ஸோ அதில் 30th அந்த மென், அதாவது 30வது வரிசையில் வரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸாக வரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா வருஷமே பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமாக இருக்கும். எல்லோரும் ரொம்ப சர்ப்ரைஸாக பார்த்துட்டு இருப்பாங்க. நிறைய சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 30வது ஆளா என்ற ஒரு பிளானில் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று குக் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா பிராக்கோட ரிட்டர்ன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது மாதிரி சொல்லப்படுது. பிராக்னு இல்லை, பட் நிறைய சர்ப்ரைஸான ஒரு என்ட்ரியா அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்மளுடைய டிஃப்னி ஸ்டாடன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்கிறாங்க. ஸோ அதில் நிறைய விதமான கேள்விகள் கேட்டுட்டு இருந்த நிலையில் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆசைப்படுறாங்களாம். அதாவது அவங்களோட மணி இந்த பேங்கோட கேஷிங் பார்த்தீங்கன்னா லியோ மார்கன் பக்கம் இருக்கிற WWE ராவில் சேர்ந்த பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் பக்கம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். லியோ மார்கன் கிட்ட தான் நான் கேஷிங் பண்ணி நான் புதிய சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம டிஃபி பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறதாட்டு ஸோ ஒரு சில அவங்க பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டிருக்காங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது நம்மளுடைய இந்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுனில் ஒரு மிகப்பெரிய விஷயத்த டீஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய ரோமன் ரென்ஸ் வந்து ஒய்ஸ்மேன் பாலிகமனுக்கு ஃபோன் அடிக்க நேரம் ஸோ அவருக்கு கால் போயிருக்காது. சரி ப்ரோ, இது ஒரு நார்மலான விஷயம் என்ன, பட் இல்லை. அது பார்த்தீங்கன்னா WWE பர்டிகுலராக கொண்டு மெயின் ஈவெண்ட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா மக்களை குழப்பிட்டாங்க. ஸோ எதுக்கு மேபி பார்த்தீங்கன்னா ரோமனுக்கு பாலிகமன் ஒரு ட்விஸ்ட் அடிப்பாரா, ஸோ மேபி பார்த்தீங்கன்னா அந்த சர்வே சீரிஸுக்கு ராக்கை பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாரா, ஸோ அப்படின்னு இப்போ சொல்லி பல விதமான ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேபி நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நினைக்கலாம், ஏன் ஒரு பிராக் லெஸ்னரை கூட பாலிகமன் கூப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஸ்மாக்டவுன் வரைக்கும் கதையை பார்த்தோன்னா WWE நம்மளுக்கு எப்படி காணிக்கிறாங்கன்னா, ஸோ ஒருவேளை நம்ம பால்கேமன் வந்து ரோமன் ரென்ஸுக்கு ஒரு ட்விஸ்ட் அடித்து ஹில் டவுன் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆனால் அது மேபி பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இதாட்டு நடக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் நடக்க போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேபி ஒரு ட்விஸ்ட்டில் இருக்கலாம். ஏன்னா ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஆள் ஓகே டிசிப்போம் நம்ம சோலோ பக்கமும் பிரான்ஸ் ஆடிட்டு வந்து 5வது மெம்பராக சேர்ந்துட்டாரு. ரோமன் பக்கம் இந்த மண்டே நைட் ட்ராவில் செத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுவார். ஸோ இது டேப்பிங், அதனால அது பார்த்தீங்கன்னா ஆயிடுவார். ஸோ அப்போ சம்மந்தமே இல்லாமல் பாலிகமனு எதுக்கு ஒரு டீஸ் போட்டிருக்காங்க, ஸோ எதுக்கு அது ஒரு விதை போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. மேபி அன்னைக்கு சர்வேர் சீரீஸில்
அவரோட ஒரு விஷயம் ஏதோ ஒரு பெரிய ரோல் பண்ணலாம், அதுக்கு உள்ளேயும் பண்ணலாம். மேபி அவர் ராக்கை கூட்டிகிட்டு வந்து ஏதோ ஒரு சர்ப்ரைஸான சம்பவத்தை கூட பண்ணதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியா பார்த்தீங்கன்னா நம்ம சமீபத்தில் நம்மளுடைய இவர் ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா யூஎஃப்சியிலக்கு போய் மேட்ச்சை பார்க்க போயிருக்காரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்பை மீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கான பிக்கை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்மளுடைய முஸ்தஃபா அலி பார்த்தீங்கன்னா ஸோ சிடபிள்யூடி அப்படிங்கிற ஒரு ரெஸ்லிங் ட்ரைனிங் சென்டர். ஸோ சின்ன சின்ன ரெஸ்லர்ஸ்லாம் ட்ரைனிங் எடுக்கக்கூடிய இடம். ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரோமோ பேசியிருக்காரு. ஸோ அதில் நம்ம செத் ரோலன்ஸை பற்றி ஒரு பெருமையாக பேசியிருக்காரு. அதாவது ஸோ அங்கே இருக்கிற ஒரு புது சின்ன சின்ன ரெஸ்லர்ஸுக்கெல்லாம் ஸோ பழகிட்டு இருக்கிறவங்க ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது ஒருத்தன் இருக்கான். ஸோ அவன் வந்து உலகத்தில் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் என்டர்டெய்னர் அப்படிங்கிறது இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இவனை மாரி ஒரு பெர்ஃபார்மரை நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லிங் ஸ்டைல், ஸ்கில்ஸு, பெர்ஃபார்மன்ஸ் எல்லா இதுத்தையுமே ஸோ கரைச்சி குடித்த ஒரே நம்பர் பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரீசெண்ட் டைமில் முஸ்தஃபா அலி பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது 2 வருஷங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்கே ப்ரோஸ் ஃபேன்ஸ்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன நியூஸாக, அதாவது ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. ஸோ ரிமெம்பர் பண்ணுற விதமாக ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அதாவது நம்மளோட மேட்ரிடில் ஒரு இன்டர்வியூலே கலந்துருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட ரேண்டி ஆர்டனை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம மேட்ரிடெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. நம்ம ரேண்டி ஆர்டனை பார்த்திங்கன்னா நேரில் பார்த்தோன்னா அவன் ரொம்ப பிக் காய், அவன் கொஞ்சம் பெரிய இதாக இருப்பான். ஸோ ஆனால் நம்ம அவன்கிட்ட பழகி எடுத்து பார்க்கப்போ அவனை மாரி ஒரு நல்லவனை பார்க்க முடியாது. ஸோ அவன் ரொம்ப கூலானவன், நம்ம எது கேட்டாலும் ஸோ அந்த கோவப்படாமல் ரொம்ப பொறுமையை பார்த்தீங்கன்னா பதிலாக சொல்லுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெர்சன், நல்ல பெர்சன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேட்ரில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. அடுத்தபடியாக ரீசெண்ட் டைமில் நம்மளுடைய ஃபின் பலர் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணுறாரு. அதுதான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்குறீங்க. த ஜட்மெண்ட்டைன்னு போட்டு ஃபின் பலர், ஜேடி மெக்டானா, கர்லிட்டோ பார்த்தீங்கன்னா ஒரே டீமில் இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறாரு. ஸோ சரி ப்ரோ, இதில் என்ன இருக்குன்னா ஸோ இருக்குது நம்மளுடைய ரெக்கல் ராட்ரிகஸ், டாமினிக் மசீரியோ அண்ட் லிவ் மார்கன் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டில் இல்லை. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா இப்போ ஒதுக்குறாரு நம்மளுடைய ஃபின் பலர். ஏன்னா சமீபத்தில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஃபின் பலர் பார்த்தீங்கன்னா ஒரு லீடர் மாதிரி ஆகியிருக்காரு. போன ராலி பார்த்துருப்போம். இந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக நம்ம இவங்க ரெட் கேல் ராட்ரிகஸாக நம்மளுடைய லிவ் மார்கனும் போக கூட கொஞ்சம் மிரட்டி விட்ட மாதிரி தான் விட்டுருப்பாரு. ஸோ இது கூட மேபி ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கலாம், ஒரு ஸ்டோரி லைன் பார்ட்டாக இருக்கலாம். ஜட்ஜ்மெண்ட்டே பிரியறது, அதாவது இந்த புது ஜட்ஜ்மெண்ட்டே பிரியறதுக்கான ஒரு அடித்தளமாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கு அடுத்ததை நான் ஒரு அப்டேட் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை பார்க்குறப்போ ஸோ இது கொஞ்சம் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்டேட் என்னன்னா நம்மளுடைய ஃபின் பலரை பற்றி தான். அதாவது இந்த WWE வந்து ஜனவரி மாதத்தோட ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் போக போகுது. ரா நெட்ஃப்ளிக்ஸ் போகிறதுனால நிறைய விதமான மாற்றங்கள் வரப்போகிறது. ஸோ அது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜட்ஜ்மெண்ட்டாயும் உள்ளடங்கி இருக்கு. ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டாயும் ரா ராஸ்டில் சேர்ந்தவங்க தான். அதாவது WWE ராய் வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு சம்பவம் நடக்குது வாய்ப்பு இருக்குது. தரமான சம்பவம் தான். ஸோ அது என்னென்னா நம்ம அதாவது இதுதான் இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை பார்த்தீங்களா. ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா மேபி ஒரு பிரேக்கப் ஏதோ நடக்க போகுது இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே. ஸோ இப்போதைக்கு கண்டிஷன் என்னென்னா நம்மளோட ஃபின் பலர், நாக்கமுரா, அதுக்கப்புறம் ஏஜே ஸ்டைல், இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கூடயோ இல்லைன்னா இவங்க பார்த்தீங்கன்னா 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக பார்த்தீங்கன்னா மாற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஷின்சுகே நாக்கமுரா, ஏஜே ஸ்டைல், ஃபின் பலர் 3 பேரத்தோட காம்பினேஷன் சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இவங்க 3 பேரும் மேபி ஒரு புது ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை விட்டுட்டு ஏதோ கோளாறு நடந்து ஸோ இவங்க 3 பேரும் கூட ஒரு தனி டீமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடி ரோட்ஸ் ஒரு பயங்கரமான அப்டேட்டை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில். ஸோ அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 41 எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் நம்ம அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு. ஸோ அதுவும் ராக்கை பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டு. அதாவது ராக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிகேஓவில் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டராக இருக்கான். ஸோ இது மட்டும் இல்லாமல் பாஸாகவும் இருக்கான். ஸோ அதனால் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வர்றதுனால ஸோ அவர் நிறைய விதமான பிளானிங் இருக்கலாம். குறிப்பாக ரெசல்மேனியா 41 உள்ள பிளானிங் டிசிஷனில் கூட நம்ம ராக் பார்த்தீங்கன்னா தலையிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால நிறைய விஷயங்கள் நடக்கலாம். மேபி நம்ம பிளட் லைனோட ஸ்டோரி லைனில் நம்ம ஃபைனல் பாஸாக பார்க்குறதா இருக்கட்டும், ஸோ மக்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டாக கொடுக்கறதா இருக்கட்டும், ஏன் கூட ஸோ அவன் ஒரு சண்டைக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராக்கை வச்சு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்ப்பு
எதிர்பார்க்காத விதமாக சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படிங்கிற மாரி அவர் நம்ம சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் நம்ம ரசல்மனியா 41 பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோடி சொல்லியிருக்காரு. அடுத்ததா ஜனவரி 6ஆம் தேதியோட பார்த்தீங்கன்னா WWE ரா நெட்ஃப்ளிக்ஸு போகுது. ஸோ இதனால் இப்போ அஃபிஷியலாக சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஸோ அதாவது நவம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு ப்ரீமியர் நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ராவை பார்க்க போகிறதுல பியங்கா பெலர் வர போகிறாங்க, கோடி ரோட்ஸ் வர போகிறாங்க, அதுக்கு அடுத்ததாக ரோமன் ரெயின்ஸ் வர போகிறாரு. ஸோ அடுத்ததாக நம்மளோட சினேஷன் லீடர் ஜான் சினாவை கூட அந்த ப்ரீமியர் ஷோவில் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக இருக்க போகுது. ஸோ அதனால் ரா நெட்ஃப்ளிக்ஸில் ஸோ ஒரு சில குக்கிங் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்தது ரீசெண்ட் டைமில் நம்மளுடைய சிஎம் கூட பெட்டாக இருக்கிற லாரி அப்படிங்கிற ஒரு நாயோட மெர்ச்சன்டைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா சேல் ஆகிட்டு இருக்கு, நல்ல லாபத்தை ஈட்டிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது சில நியூஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அதை பற்றி நம்ம கோடி ரோட்ஸ்க்கு அந்த இன்டர்வியூவில் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அவரும் சொல்லியிருக்காரு, ஸோ எங்கள் வீட்டில் அந்த லாரியை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுமாரி சிஎம் பங்குக்கும் என்னோட பேராவை ரொம்ப பிடிக்கும். அதோ பேரன்னா நம்ம கோடி ரோட்ஸோட நாய். ஸோ அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ லாரியோட வளர்ச்சி இதோடு நிற்க போகிறதில்ல, அவனோட மெர்ச்சன்டைஸ் இன்னுமே அதிகமாக சேல் ஆகிற போகுது. ஸோ அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோடி ரோட்ஸும் அந்த ஒரு மெர்ச்சன்டைஸ் சேலை பற்றி வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஃபைனல் அப்டேட் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துக்குமே சாரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக திக்கிட்டு, ஸோ உங்களுக்கு சரியாக புரிஞ்சான்னு தெரில. ஸோ எனக்கு கொஞ்சம் உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு நல்லா அப்டேட்டு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு நாள்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ ஃபைனல் அப்டேட் என்னென்னா, ஸோ சர்வைவர் சீரீஸில் ஒரு 3 விதமான ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அது யாரெல்லாம் அப்படிங்கிறத வரிசையாக பார்ப்போம். அந்த வகையில் 3வது பேரை அடிபடுறது நம்மளோட கோல்டு பெர்க்கோட நேம் தான். ஸோ கோல்டு பெர்க் பேட் பிளட்லேயே கோல்டு பெர்க்குக்கும் நம்மளோட குந்தருக்குமான ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அது எப்போ நடக்குங்கிறது யாராலும் சொல்ல முடியல. ஸோ மேபி கோல்டு பெர்க் அன்னைக்கு வந்தால் அந்த ஸ்டோரி கூடிய சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் நம்ம கோல்டு பெர்க்கோட ஒரு ரிட்டர்னாக பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரீஸில் எதிர்பார்க்கலான்னு சொல்லலாம். அடுத்ததாக 2வது இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கு தான் இருக்காரு. ஸோ அதுவும் பால் ஹேமன் மேபி பார்த்தீங்கன்னா ரோமனுக்கு ஹீல் டர்ன் பண்ணுறது விதமாக ஸோ ராக்கை கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது நடக்கிறதுக்கு ஸோ ஒரு சர்ப்ரைஸாக இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் நடக்குதாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக சிஎம் பங்கு தான். சிஎம் பங்கோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா போன வருஷம் எப்படி இருந்துச்சோ ஸோ அதுமாரி இந்த வருஷமும் சிஎம் பங்கோட ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் சிஎம் பங்கோட ரிட்டர்னை பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரீஸில் பெரிதும் எதிர்பார்க்கலாம்.